நிறைய நடிகர்களோட வாய்ஸ் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ், என்ன காரணம்? நன்றி. நான் ஒரு 600 படங்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். நமக்கு தமிழ்லன்னா சிவாஜி சாரோட அதுக்கப்புறம் தான் எல்லாம். அமிதாப் பச்சன் சார் அவரோட வாய்ஸ் பிடிக்கும். பாலையானை பிடிக்கும், ராதா பிடிக்கும். ஸோ அது பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. ஏன்னா எப்போவாவது அவங்கள மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது. கிரேட் லெஜெண்ட்ஸ். மொத்தமா சொல்லணும்னா சிவாஜி சார், நீங்க 2Dல வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் பசங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா அப்போ டிஸ்னில அந்த மிக்கி மவுஸ் வச்சு டோட்டலாவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க. இப்ப படமா போடுறாங்க. இப்ப எப்படி எவ்வளவு சார் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்? இல்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தை இருக்குன்னு. நீங்க 100 வயசாகட்டும் 120 வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது குழந்தைகள் படம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ஆகட்டும், இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபிலிமா இருக்கட்டும், நிறைய பெரியவங்க தான் நிறைய பாக்குறாங்க, கூட குழந்தைங்க போகுது. ஆக குழந்தைங்களுக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும். ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும். ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கலா அவங்களுக்கு இதோ இருக்கு, ஒரு அறிமுகம் இருக்கு. நிச்சயமா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க கவுண்டர் போட்டுருந்தாங்க ஸ்டேஜ்லயே. சிங்கபல் சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியே போகுது. என்னன்னா இப்ப அவங்க படத்துல இருக்கும்போது அந்த 2 கேரக்டர் ரோபோ சங்கரும் சரி அவங்களும் சிங்கபல் யானும் சரி கிண்டல் பண்ற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணி இருக்காங்க. ஆனா அவங்க தொடர்ச்சியாக டப்பிங் கொடுத்துட்டே இருக்காங்க. அதே எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இவங்களுக்கு கேரக்டரே மாற மாட்டேங்குது. ஆமா சார். சொன்னீங்க குழந்தைங்களா சொன்னீங்களா சார்? இல்ல சார், குழந்தைங்களா பிடிக்கும்னு சொன்னீங்க. நீங்க 2 பேரும் குழந்தைங்களாவும் நிறைய கிண்டல் பண்ணீங்க. நான் கவுண்டர் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறீங்க. இவங்க 2 பேருமா? அதான் சொல்றேன், குழந்தைங்களா தான் இருக்கும். எப்பவுமே 90 வயசானாலும் குழந்தைங்களா இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். நீங்க உட்காந்து அசை போடும் போது குழந்தைங்க நினைவு தான் ஐயோ அப்ப நல்லா இருந்துச்சு. வளர வளரதான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன், டென்ஷன் எல்லாம். சோ அந்த குழந்தைத்தனம் இருக்கும். நீங்க பொதுவா சொல்லுவாங்க வயசு ஆக 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 நீங்க 60 வயசுக்கு மேல போனீங்கன்னா 70 வயசு ஆகுது திரும்பி குழந்தையாதான், குழந்தைக்கான அணுகுமுறை தான் மனசுல வரும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். 2 குழந்தைகளும் நடையில சண்டே தம்பிங்களை கேளுக்குப்பா. நிறைய பேர் வச்சுட்டீங்களா? சூப்பர் இல்லையா? நம்ம அது குலதெய்வம் பேரு. ஸோ நான் வீடு வாங்கணும்னு 10 வருஷமா சுத்திக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இந்த சின்ன பிள்ளைக்கு எங்கே வீடு வேணும்னா வேம்புலியம்மன் கோயில் பக்கத்துல தான் கிடச்சிச்சு. அப்போ சொன்னாங்க வேம்புலியம்மன் கோயில் பக்கத்துல தான் சின்ன பிள்ளை வீடு இருக்குன்னு போது வாங்கினேன் கேட்டாங்க. அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டுங்க. இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம். ஸோ லைனை பாராட்ட போன ப்ரெஸ்ஸில் 2019 நான் சொன்னேன், என்னை பாராட்ட சில பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு தான் சொன்னேன். பட்டு இது ஒரு கிஃப்ட்டு, இது எனக்கு தெரியல, அதாவது ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு. அவ்வளோ சார். இப்போ சிங்கத்துக்கு பேசலாம் போயிருந்தீங்க, பட் அந்த வாய்ஸ் நீங்கள் வழக்கமாக டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுரலிட்டி இருந்ததா, இல்லை இந்த சிங்கத்துக்காக நீங்கள்
ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானமா அப்படிலாம் பேச மாட்டேங்குது. என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், ஆக்சுவலா கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சீக்கிரத்துக்கும் ஒரு படத்துல லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலா படத்துல டப் பண்ற மாதிரி இல்லாம இதுல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஃபுல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அர்ஜுன் சார், நாங்களாம் சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோடு நிறைய படம் பார்ப்போம். குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும், விலங்குகள் படம். இப்போலாம் நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூஸ் ஆக்கிட்டே வர மாட்டேங்குது. பட் இவ்வளோ உங்க படம்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும். எப்போ நீங்க இந்த பெரிய பெரிய ஹீரோலாம் அந்த குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க படங்கள்லாம் எப்போ ரிப்பீட் பண்ணுவீங்க? சார் குழந்தைங்களுக்கே படம் போடுறீங்களா? இல்ல இருக்கு சார், லைன் அப் இருக்கு, வரும். அர்ஜுன் சார், இங்க அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்ல தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கார்த்திகை ராஜாவா உங்களுக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு எப்படி? இல்ல சார், ஆக்சுவலி டிஸ்னில இருந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அதான் சொல்லல, சின்ன குழந்தைல இருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி, டிஸ்னி கார்ட்டூன்ஸ் இருக்கட்டும், டாய்ஸ் இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரல் இருந்தது. சரி, ஓகே, அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய ஸ்டார் காசு இருக்கு. ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது to listen to Nasir சாரோட வாய்ஸ் இருக்கட்டும், சிங்கப்பூரி சாரோட வாய்ஸ் இருக்கட்டும், விடி விகடன் சாரோட வாய்ஸ், அசோக் சாரோட வாய்ஸ், ரோபோ சங்கர் சாரோட வாய்ஸ், இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நிறைய கற்றுக்க முடியுது. பட் டெஃபினெட்லி an absolute honor சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி. நீங்க சொல்ற மாதிரி அதுவும் முஃபாஸோட வாய்ஸ் சொல்லும் போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணது. ஏன்னா அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, சொல்லலாம்ல, என்னோட அங்கிள் தான் முஃபாஸோட வாய்ஸ் தமிழ்ல. ஸோ அதுக்காக வாய்ஸ் பண்ணது. பட் டெஃபினெட்லி ஒரு ஐ திங்க் ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில இப்போ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருக்குன்னு அந்த ஃபீலிங் இருக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் சிங்கப்பள்ளி அண்ணா அண்ணா எப்பவுமே நீங்க வந்து ஜாலியா இல்ல இப்போ ஒரு ஒரு பட்டு இருக்குல்ல, ஒரு பெரிய ஒரு கேரக்டருக்கு ஒன்று இருக்குல்ல. பட் இதுக்கு முன்னாடி இந்த போன 2019 லைன் கிங்க்கு டீமோனுக்கு யார் பேசினான்னு தெரியல. நான் தான் பேசினேன். அதுக்கு முன்னாடி யார் பேசினான்னு தெரியல. பட் இந்த படத்துல 2019 பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம்பினேஷன், உங்களுக்கும் ரோபோ சங்கருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க. நான் கேட்குறேன், அது நிறைய பேர் பாராட்டினாங்க. இந்த சூர்யா சாரா இருக்கட்டும், கார்த்திக் சாரா இருக்கட்டும், வந்து எந்த 10 நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசணும், இல்லை எக்ஸ்ட்ரானரியா பேசிட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது. நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும், என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும், இந்த டீமோட இது ஒரு கேரக்டர் டிஸ்னியில் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அவ்வளோதான். பட்டு இதில் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய புரோட்டோக்கால். இந்த படத்தில் ஃபுல் டைலாக்ல விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. கிடையாது, முடியாது, நடக்காது, விளங்காது, சரியா வராது, போகாது, அடைய முடியாது, கடவுள் பார்த்துக்குவாரு, சனியனே, மூதேவி, இருவட்ட வேலை, இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது. எனர்ஜியா இருக்கும். ஜெயிக்க போற வரப்போகுது, இருட்டா இருக்கு ஆனா விடிய போகுதுன்னு அர்த்தம், முயற்சி பண்ண, உன்னால முடியாதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைன்ல இருக்கும். இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த டிஸ்னியில யாருக்கு கடவுளை பிடிக்கும், யாரை கடவுள் பிடிக்காது, கடவுள் இருக்கு இல்லை, அது இதெல்லாம் இல்லாம ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும்,
யார் த்ரோ பண்ணுறவங்க என்ன நடக்கும், யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு, யார் பகையாளி, யார் உயிரை கொடுக்குறவன், எவன் ஹெல்ப் பண்ணுறவன், எவன் ஸ்பை, இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது, அதோட திரைக்கதையை சேர்ந்த மகாபாரதம். இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும். ஸோ அதுதான் அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும். இப்போ நமக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும், இட்ஸ் அ லுக் லைக் எ டெசர்ட், யூ ஃபைட்டிங் ஃபார் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில். ஸோ நம்மளுக்கு எழுதினவங்க வந்து இந்த பரந்த பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும். அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னா நம்மளால் இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசலாம். ஏன்னா இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கார இவ்வளோ மழை கட்டி சாகிறீங்க அப்படின்னோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சவுத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தாங்க, எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது கிஃப்ட்டு. இது என்னை விட அழகா இன்னும் ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துட்டாங்க. நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டாங்க. எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல, எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு தளத்தை பதிக்காமல் போகக்கூடாது. இல்லைப்பா அந்த வேறு மாதிரி பேசுவாப்பா அப்படின்னு 4 பேர் பேசினா போதும், பேசுகிறேன் பேசாமல் நினச்சாலே போதும். ஸோ நான் எப்படி விட்டு கொடுப்பேன். ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும், என் குரல் நல்லா இருக்கணும், அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும். இதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணணும். அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்தா எங்கேயும் போகணும்னு வீட்டு அடுத்த கடையில் பேசுவாப்ப இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரியுமா இருக்கு க்ளோஸில் இருக்கு சார். அசோக் சொல்லுங்க சார், இந்த கேள்வி பதில் சொல்லிட்டாரு போயிடலாமா? ஹலோ, ஒரே ஒரு கேள்வி சார். உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படமா சார் டப்பிங்ல? மனிதர்களுக்கு பேசுறதுக்கும் விலங்குகளுக்கு பேசுறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்பட்டு? இதுதான் ஃபர்ஸ்ட் படம் சார். ஒரு நாள் ஆச்சு எனக்கு இந்த லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அதுவும் சிங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தது, சிங்கம் தமிழ்ல பேசுறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அர்ஜுன் கிட்ட பேசும்போது எனக்கு அப்படிதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டு நினைச்சேன். பட் புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது சார். நான் பண்ணது காரணமே அதான், இது இந்த மாதிரி பண்ணதில்லை, ஸோ டைம் பண்ணி பார்க்கலாமேன்னு. பயங்கர லேர்னிங்காக இருந்தது. இனிஷியலாக கஷ்டமாக இருந்தாலும் போக போக ரொம்ப என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஆனர் ஒரு டிஸ்னி ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கிறது. எனக்கு இன்னொன்று வந்து டாக்காங்கிற கேரக்டர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அது நிறைய ஒரு ஆர்க் ஒன்று இருந்தது, கெட்டவன் வந்து நல்லவனாய், நல்லவன் வந்து கெட்டவனாய் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரிஜினல் 90 ஸ்கார் வந்து முழுசாவே ஒரு ஈவலா தான் இருக்கும். அவன் ஏன் ஈவல் ஆனாங்கிறது இதுல இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சார். இது வந்து ஹாலிவுட் நிறுவனம், பெரிய பெரிய பட்ஜெட்ல கம்பெனி, சேலரிலாம் டாலர்ல தருவாங்க. டிஸ்னி இதுக்கு எப்படி இருந்தது சேலரி? சேலரிலாம் திரும்ப கேளுங்க, லட்சமா கேளுங்க. நான் என்ன பேசலோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு ஏற்ற ஊதியம். அதுதான் எவ்வளவு டாலர் எவ்வளவு யூரோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், நம்ம ஊர் காசு தான். அது சொன்னா போதும். அதாவது உங்களோட வாய்ஸ் தான் வந்து பெரிய இன்வெஸ்ட் இருக்கு. அதான் வந்து நீங்க இப்ப வந்து வர இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஊமையாவோ இல்ல வந்து அந்த வாய்ஸே இல்லாம நடிகர் வாய்ஸ் இருக்கா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். அவரே இது போட்டு எப்படி இருக்குன்னாக்க, நான் இப்போ வண்டலூர் ஜூ போனேன். போகும்போது அங்க ஒரு சிங்கம் பார்த்து என்னடா அதுக்கு தண்ணி குடிக்கல 3 நாளா ரொம்ப கடுப்பா இருக்கும். சரி கிட்ட போயிட்டா செய்யலாம். பக்கத்துல ஒரு சுத்தி போய் கல் எடுத்தாங்க. அதெல்லாம் பண்ண அது எழுதி சும்மா வாயதான் தோணும். அது ஒரு சத்தம் ஒரு வாய் தோற்றது அதே பேசவே தேவையில்லை. அதனால நேரம் அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருது. அப்படியே அதுவும் அப்படியே பண்ணிச்சு. முக்கியமான கேள்வி. ஒரு நிமிஷம் சார், நம்ம சென்னையில இருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புறோம். அது பெரிய பெருமைன்னு சொல்றோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிட்ட இயல்பாகவே நிறைய வன கதைகள் உண்டு. குறிஞ்சி, முல்லை,
இங்க கேட்டீங்கன்னா அது பதில் கிடைக்காது. நீங்க நடிகர் சங்கத்துக்கு வாங்க. உண்மையில வந்து இந்த புராண கதைகள் இப்போ ஹாரி பாட்டர் வருது, அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த உண்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்ம கிட்டதான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம ஜெகன்மோகினி பண்ணோம், அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் மாயா பசார் பண்ணோம். இப்போ தெரியல, இப்போ வேற ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம போவோம். இப்பதான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வரோன்ற நம்பிக்கை தான் எனக்கு கொஞ்சம் காத்துட்டு. எதையுமே ரசிக்கணுங்க. அவனுக்கு இருக்குது, நம்மளுக்கு இல்லையே, என்ன அது பொறாமையா? அந்த அவனுக்கு இருக்குது, அதை பார்த்து ரசிக்கணும். எப்பவுமே டப்பிங் பேசும்போது லிப்பு தான் மூவ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒண்ணு பேசணும்னா அங்க ஒண்ணு போச்சுன்னா நான் சிங்கில போயின்னு இருக்கும், எவன்டா பண்ணான்னு திட்டுவாங்க. சோ சிங்கத்துக்கு ஈஸியா பேசிடலாம். ஏன்னா சிங்கத்தோட லிப்பு குரங்கோடு ஷார்ப்பா இருக்கும். அதனால அது உள்ள போய் பார்த்து எதுங்க சார் நீங்க சரியா பாருங்க சார். குரங்க கூட அந்த டீம் ஒன்று அது இன்னும் கஷ்டம். அது வாய் தெரியுது, எனக்கு வாயே தெரியல. கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க, என்ன போட்டாலும் உட்காந்துக்கும். இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி அது இந்த விவேக் வேணாம் என்ன பண்ணாலும் இது என்ன. அப்புறம் இங்க வந்து டிஸ்னிக்கு டிஸ்னிக்கு போன் பண்ணாரு. அவங்க ஒண்ணு யோசிச்சுட்டு அங்கிருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்க ஒரு தமிழ்ல கண்டுபிடிச்சு டவுட் வந்தா இவருக்கு போன் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ்ல இதை சொல்லாம இவரு ஓகே அப்புறம் தான் போல பேச. Thank you, sir. Thank you all for coming. So December 20th, release our